சூரபதுமன் ஆணவ மலம் சென்று கடலுக்கு நடுவிலே பெரிய மாமரம் போல் நின்றான். அது எப்படிப்பட்ட மாமரம்? தலைகீழ் மரம். மரத்துல எல்லாம் வேர்ல தான் கட்டளை. இப்ப நமக்கு எங்க கட்டளை பிறக்கும்? மேல. அதனால நாமெல்லாம் தலைகீழ் மரம். அதனாலதான் தலைகீழா நின்னான். வேல் போச்சு அங்கிருந்து அந்த மாமரத்தை இரு கூறாக பிளந்தது. ஏன்? அது ஆணவம். ஆணவத்துக்கு இரு கூறு, ஒன்னு அகங்காரம், இன்னொன்னு மமகாரம். ஒன்னு யான், இன்னொன்னு எனது. ரெண்டு கூறா பிளந்தது. ரெண்டும் பிளந்தது. ரெண்டா பிளந்த உடனே ஒரு கூறு மயிலாயிற்று, ஒரு கூறு சேவலாயிற்று. முருகன் சூரனை சமாதானம் செய்யல. சேவலும் மயிலுமானா. மேல சேவலானா, கீழே மயிலானா. இந்த மயிலும் சேவலும் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், நாதமும் விந்து, ஒலியும் ஒளியும். அங்கே சூரபதுமன் ஆணவ மலமாக இருந்தவன் இங்கே நாத வித்தாக பரிணமித்திருக்கிறான். என்ன பொருள் இதுக்கு? பெருமான் என்ன செய்கின்றான்? அந்த ஆணவத்தை ஒடுக்கிய பிறகு அதனுடைய ஆற்றலை தன்னுடைய மாயை பிரயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றான். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஆணவமலத்தினுடைய ஆற்றல் மடைமாற்றம் செய்யப்படுகிறது. பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் ஞான வேல். அது ஞானத்தை குறிப்பது. முருகப்பெருமானுக்கு 6 முகம். வேற்பெருமானே உங்களுக்கு 6 முகம். வேலுக்கு 6 பட்டை உண்டு. இப்ப ஆணவத்தை அவர் மடை மாற்றியது இந்த ஞானத்தால். நாதம் விந்து என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டும் பிரணவத்தினுடைய ஓம்காரத்தினுடைய ஆற்றல்களாக விளங்குகிறது. அந்த ஆற்றல்கள் தான் முருகப்பெருமான் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறார். அதை வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றிருக்கின்றார் என்கிற அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடும் வரிவேல் அணி சேவல் என. பரினா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல குதிரைன்னு தான் பொதுவாக அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல மயில். மயிலுக்கு சேவலுக்கு நடுவில் வேல். ஏன்னா அதுதானே ரெண்டாக்குச்சு. சேவல்னா காவல்னு அர்த்தம், துணைன்னு ஒரு அர்த்தம். ஆடும் பரி, ஆ டு இம், அ உ இம், அகர உகர மகரம் ஓம். எடுத்த உடனே கந்தர் அனுபூதி ஓம். ஆடும்னா ஓம். ஆடும் வரிவேல் அணி சேவல்னா முதல் வரிக்கு என்ன அர்த்தம்னா ஓம் வேலும் மயிலும் துணை. அதான் மந்திரம். முருகனுக்கு 3 மயில். பிரணவ மயில், இந்திரன் மயில், நம்ம சூரபதுமன் மயில். கையிலே இந்த கொடி அற்புதமாக வந்து நின்றது. கொக்கரக்கோ அப்படின்னு கூவினன். கொக்கரக்கோ அப்படின்னா கொக்கு அரு கோ. கொக்குன்னா மாமரம்னு அர்த்தம். அது ஒவ்வொரு நாள் காலையிலையும் அந்த சேவல் கொக்கரக்கோன்னு கத்துறதுக்கு என்ன பொருள்னு சொன்னா, மாமரத்தை அறுத்த செல்வனே, மாமரத்தை அறுத்த செல்வனேன்னு முருகனை கூப்பிடுது.